தெரியாது நிலத்தையும் தோண்டி கொண்டு படுற பாடு ஒழுங்குடா முதல் நிலத்தை விட்டு முதல் சித்தப்பெண்ண சொல்லும். சின்ன பிள்ளைகளா விளையாடுங்க தானே என்னத்தை கத்தி கொண்டு இருக்கீங்களா? அதுல இருந்து விளையாட விடுங்க. நான் விளையாடத்தான் வேணும். 10 நாள் டியூஷன் கிளாஸ் போயிட்டான். விளையாடி கொண்டு திரியாட்டுக்கும் அவன் அம்மா அப்பாவுக்கு நானே உறப்பு சொல்றேன். காட்டேரி மாதிரி கத்தி கொண்டு இருப்பேன். 10 கிளாஸ் போயிலியா ரெண்டு படிக்கமா நீங்களே சொல்லுங்க பாப்போம். டேய் குமார் உண்மையை உன்னை சித்தி சொல்றது 10 நாள் போயில கிளாஸுக்கு. இல்ல சித்தப்பா நான் போன நான் டீச்சர் தான் போய் சொல்றேன். வாத்தி அவன் போயிருக்கான் கிளாஸுக்கு. ஒரு பச்சை பிள்ளை போய் சொல்லுமே டீச்சர் தான் போய் சொல்லிருக்கேன். ஓ டீச்சர் போய் சொல்றா இடத்துக்கு மேல இடத்தை விட்டு கொடுங்க கெட்டு குட்டி செவிலா போட்டு. என்னத்துக்கு இப்ப சொரி நான் குறைச்ச மாதிரி குறைச்சு கொண்டு இருக்கிறேன். அவன் படிக்கிறான் தானே அவன் பாசத்துல தங்கம் படிப்புல ஜிங்கம். நீ வேணும் அவன்கிட்ட கேள்வி கேட்டுப்பார். இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து இருக்கு அதை சொல்லு. 7 எழுத்து இருக்கு சித்தி. என்னது 7 எழுத்தா? நான் படிச்சது 26 எழுத்து தானே. அது அந்த காலத்து எழுத்து இது இந்த காலத்து படிப்பு. நீ அந்த காலத்தை இந்த காலத்தை ஒப்பிட்டு கழிச்சு கொண்டு இருக்கல. இப்போ ஒரு சும்மா வேலை பார்த்துக்கணும். இங்கிலீஷ்ல 7 எழுத்து தான் சித்தி. வானமண்டா எண்ணி பாருங்க சித்தி. ஐயோ 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 எங்க இந்த போன காணில எங்க போன காண வச்ச முடியல. போன கண்ட நீங்க எங்கேயாவது அப்பா சூப்பர் சேமடா. ஜாத்தன் போன் எடுத்து விளையாடுது போல. நீலே போன் எடுத்து விளையாட வேண்டாம் சொன்னாங்க. அப்புறம் கடவெடுத்து வச்சிருக்கேன் போன. சாய்ங்க போன. இந்த சித்தப்பா விட்டு கொடுக்க விடாம இல்லாம என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? எப்ப பார்த்தாலும் போட்டு அவனை அரைச்சி மலை கொண்டு இருக்கிற என்ன உனக்கு? நான் எங்க வழி போட்டேன். நான் போன் எடுத்து கேம் விளையாடி கொண்டு நிக்கிறேன். புடிய இடம் விட்டு கொடுத்து கொண்டிருக்கோம். ஒரு நாளைக்கு நீங்க தான் பேச்சு பண்ணுவீங்க. நான் சொல்றதெல்லாம் சொல்லி போட்டேன். என்ன வாத கட்டு போங்க. என்ன விடுங்க. பார்த்தாலும் கத்தி கொண்டு தான் தெரியாது. தெரியல கத்தி கொண்டு தெரியும். இந்த ரோடு என்ன குப்பையும் கஞ்சல மாதிரி இருக்கு. என்ன இது இவன் கொண்டு போற கொப்பி மாதிரி இருக்குது டீசனுக்கு. அட பாவி டீசனுக்கு போகாம கொப்பி எதுக்குள்ள வேலைக்கு சரிக்கிட்டு போயிருக்காரு. வரேன்னா வரட்ட கொஞ்சம் வீட்டை இந்த கேம் இன்னும் நல்லா இருக்கிறது. படிக்கும் நம்பி டீசனுக்கு அனுப்பினா வேலையில கொப்பியை செருகிட்டு போய் தெரியுது. காசு இருந்தா எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். என்னடா தெரியும் ரெண்டு பேர் எடுத்து நான் சும்மா எடுத்து பார்த்தேன் சித்தப்பா. என்ன சும்மா எடுத்து பார்த்தேன். நீ சும்மா விசாரி மாதிரி கத்தி கொண்டு இருப்பேன். நான் உங்க பொறுப்பில நான் விட்டேன். என்ன என்ன பழக்கம் பழக்க வச்சிருக்கேன் அழைச்சி விட்டேன். குட்டி நாயக்கும் குழந்தை பிள்ளைக்கும் விடப்பட்டு கொடுக்க கூடாது. நான் சொல்ல கேட்காம சிங்கு சக்கு ஆடி போட்டு இப்ப என்னிட வந்து கேளுங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். தெரியுமா? எனக்கு தெரியும். சொன்னா தானே தெரியும். சொல்லி தொலை. பக்கத்து வீட்டு பெடியனோட சொல்லி இருக்கிறாரா அப்பா வச்ச சேரத்தை குடிச்சு பார்க்கணும். சிகரெட் இருக்கோ புகைச்சு பார்க்கணும். என்ன நான் இப்ப உன்னை அடிச்சு பார்க்கணும். சொன்னீங்க எப்படி கத்துறீங்க? நீ உன்னாலதான் எல்லாமே நடக்கவே இல்லை. சின்ன பிள்ளைக்கு முன்னுக்கு சிகரெட்டை பத்துறது சேரத்தை குடிக்கிறது அது பார்த்து படாது. அன்றைக்கும் அப்படித்தான். அவர் 10 நாள் டியூஷனுக்கு போயிட டீச்சர்ல வழி போடுறேன். சென்டை விட்டா நீ செய்யாது இப்ப மதிய செய்து விட்டுட்டேன். நான் வேலைக்கு போறேன். நான் கலந்து ஜோடி இருக்கேன். நீ வீட்டு தானே இருக்க. நீ வீட்டு இருந்து அன்பா பக்குவமா ஜோடி பண்ணி திருத்திருக்கலாம் தானே. உனக்கு இப்ப அப்பாட்டா ரெண்டு சித்தியா பேசாதீங்க. இங்க உசுரா கொடுத்த நான் கத்தி கொண்டு இருக்கேன். நீங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு முன்னுக்கு நின்று போல கத்துறீங்களே இதை பார்த்து அந்த பிள்ளை பழகாது. என்ன நீ கத்தைக்கு வந்து அவன் பழக நான் கத்தைக்காம பழகு. சுலப கத்தைன்னு சொல்றேன். விளக்கமா சொல்றேன். சின்ன பிள்ளைக்கு முன்னுக்கு நீ நாகரிகமா முதல் கதைக்கிறேன். நான் செய்யறது பிள்ளைதான். நீங்க கத்துறதால நான் கத்த வேண்டி இருக்கு. குடிச்சிட்டு கண்ட தூசணங்களை எங்காச்சும் கொண்டு வாரம். நீங்கள் இப்படி இருந்து கொண்டு பிள்ளை எடுத்துட்டு என்ன எதிர்பார்க்கிறீங்க? முதல் உங்களோட பிஹேவியர் முதல் மாத்துங்கோ. அண்டை உங்களோட நைட்டான் குடிச்சு கொண்டு இருக்கிறார். ஃபுல் வெறி. இவன் பக்கத்துல விளையாடி கொண்டிருக்கிறான். இவனையும் வா வா வாண்டு கூப்பிட்டு பக்கத்துல கூப்பிட்டு குடிச்சு பேரடான்னு சொல்றேன்.
பிள்ளைகளுக்கு இப்படி பழக்கமா வளர்க்கறது நான் தெரியாம தான் கேட்கிறேன். இங்கே நீ வந்து எங்க டாக்டரை மட்டும் குறை சொல்ல அண்டைக்குள்ள சொன்ன பீடி பத்தி கொண்டிருக்க பீடி பத்தினது பத்தாவது அவனை கூப்பிட்டு அவன் மூஞ்சியில புகையை விட்டு கொண்டிருக்க அதையும் கூட நான் மன்னிச்சிடுவேன். புகை விட்டதை பத்தாம ரெண்டு காம்பிடிச்ச வீடியோ எடுத்து அவன் வாயில வச்சு புகைச்சு பேரடான்னு சொல்றேன். இந்த பொண்ணருக்கு விசார ஓ அவருக்கு அவத்தியாக்களை பத்தி சொன்னா பிடிக்கா. சண்டை பிடிக்கிறதே உன்னாலதானே. இங்கே அவனை மிரட்டாம நான் இப்ப வாங்க என்னோட கொஞ்சம் வலிக்கிறேன். என்னத்துக்கு வாங்கலேன் என்னத்தை சொல்லி கழிக்க போறேன். அவனுக்கு நமக்கு இப்படி கத்தக்கூடாது. என்ன கத்தக்கூடாது கத்தாதே குமுதல். நீ வீட்டில இருக்கிற நீ அடி அவனை பார்த்திருக்கலாம் தானே எப்படி எப்படி இருக்கிறான்னு. என்னில பிறகுதானங்கோ முதல் நான் என்ன திருத்துறேன். முதல் தம்பியின் எதிர்காலத்தை தான் பார்க்கும். போகுமாடி எனக்கு இப்போ அந்த இடையில உரைக்கும். அவன் சின்ன படிக்கான அவனுக்கு முன்னுக்கு குடிக்கிட்டு வரக்கூடாது, கீழே குடிக்கக்கூடாது, கண்ட மாதிரி பேசக்கூடாது. சரி நானும் இண்டையில இருந்து நானும் மாறுவேன். சத்தியமா சொல்றேன் அடி நான் இண்டையில இருந்து நான் குடிக்கவும் மாட்டேன், நான் புகை பிடிக்கவும் மாட்டேன். இண்டையில இருந்து நான் திருந்திட்டேன். வாயாட சொல்லாதீங்கோ செய்யல செய்யும். இங்க கையை கொண்டு வா உண்மையில சத்தியம். அப்பவே அந்த ஜோசிய கரஞ்சன்னா உனக்கு பெரிய கண்டம் இருக்கண்டு. அழுத பிள்ளை பால் குடிக்க முடியாங்க கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னும் இதை நாடி அழுத பிள்ளை இருக்குது. நான் செய்ததும் கூடதான். இனி நான் நல்லா படித்து இனி கூட மார்க்ஸ் வாங்கி தருவேன். உங்களுக்கு பெருமை சேர்ப்பேன். இப்பதாண்டா நீ பிள்ளை இங்க நீயும் திருந்திட்ட அவனும் திருந்திட்டான் நானும் போனா போகுதுன்னு திருந்திட்டேன். போய் ஸ்வீட் செய்யணும் வா இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடுவோம். அட கொய்யால பெடியன் இருக்கிறான் பழக போறான் உன்னை பார்த்து பழக போறான். அவள் வந்து நீ என்னோட வேகாட்ட இயலாது. இனி இவனை சாடி சாடிக்கு இவளை கதைக்க விடாம செய்திடலாம் போல இருக்கு. இதுவும் நல்ல தந்திரம் தான். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.